தோஷம்னு சொன்னோன தான் ஞாபகம் வருது. இப்போ ரீசென்ட் டேஸ்ல ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கிறதே இந்த தோஷம் தான். செவ்வாய் தோஷம், ராகு தோஷம்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தோஷம்னா என்னது? அது எத்தன வகைகள் இருக்கு? அது எப்படி வேலை செய்யும்? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சது செவ்வாய் தோஷம், அடுத்தது ராகு தோஷம். சனிக்கு பவர் உண்டு. ம். சனி இதெல்லாம் இருந்தால் தோஷங்கள். சந்திர நீசம் அடைந்தாலும் தோஷம்தான். சூரிய நீசம் அடைஞ்சாலும் தோஷம்தான். அதுக்கப்புறம் புதன் நீசம் அடைஞ்சாலும் தோஷம்தான். 9 கிரகங்களும் நீசம் அடையுது, ம். 9 கிரகங்கள் மறைஞ்சு போகுது அப்படின்னா தோஷங்கள் பலமாகுது. இப்போ புதன் நீசம் அடைஞ்சா யாரை கை வைக்கும்னா மாமன்களை கை வைக்கும். ஓ! தாய் மாமன்கள். அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் பெண்ணா பிறந்தவங்களுக்கு தெரியும் தாய் மாமனோட வேல்யூ எவ்வளோன்னு. அப்போ அவங்க எந்த அளவுக்கு அக்கா பொண்ணையோ தங்கச்சி பொண்ணையோ பார்த்துக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். ம். அந்த காலத்து பழமொழி அது. அப்போ அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தியோ இல்லை அவங்களுக்கு ஒத்து போகாம போகுதுன்னு அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது தாய்மாமன் அங்கே தோஷம் அடைஞ்சு வைப்பாரு. அப்போ தாய்மாமன் என்ன பண்ணணும்னா அந்த பொண்ணை கூட்டிட்டு தானும் ஒரு நல்ல ஜோசிகாயை சந்திச்சு அந்த கோயிலுக்கு போய் 2 பேரும் போய் தோஷத்தை கழிக்கும் பொழுது கழிக்கணும்னா இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா மந்தம் தந்தவங்களாம் பண்ணி எல்லாத்துலேயுமே போட்டிமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜோசிகாரனை கிடைப்பது கஷ்டம். அதே மாதிரி தோஷத்தை கழிக்கணும் கஷ்டம். ஒருத்தனுக்கு தெரிஞ்சா அது மந்தம், 2 பேர்த்துக்கு தெரிஞ்சா அது அந்தம், ஊருக்கு தெரிஞ்சா அப்போ மந்தகமா தந்தகமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது மாதிரி இந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு இது தோஷம் உள்ள ஜாதகம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 4 தோஷம் வந்தோடனே தூக்கி போட்டுருவோம், எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த தோஷம் அவனுக்கு வந்துடும். அவங்க போகாத இடம் இல்லை, போகாத ஜோசிகாரன் இல்லைன்னு ஆகிக்கும். ஊருக்கு ஒரு ஜோசிகாரன் தான் அப்போ இருந்தான், தேடி வருவாங்க, காத்து வைப்பாங்க. இன்னைக்கு எப்படின்னா அவங்க ஒரு ஃபோன் வந்து எடுக்காம விட்டுட்டா அவ்வளோ ஜோசிகாரன் தடிக்குட்டா. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. தோஷத்தை உடைக்க முடியாதுங்க. தோஷத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும்ல.